ஹலோ गाइस, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த மேக்கப் தான் நம்ம பார்க்க போறோம். சோ Dress காஸ்டியூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ இன்னைக்கு வந்து பாப்பாக்கு எப்படி மேக்கப் போட்டோம்ங்கற வீடியோ வந்து இதல தான் இருக்கும். உள்ள போயிட்டு பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ வந்துட்டு. பாப்பாக்கும் வந்து ரொம்ப அது பின்னாடி விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு வந்து அழகா நம்ம மேக்கப் போட்டுருப்போம். அவங்க வந்து என்னென்னலாம் செட்டை பண்ணாங்க வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஹாய் சொல்லு. ஹாய் மக்களே, எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லுமா, ஷேர் பண்ணுங்க. எங்களோட ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி ஓகே மக்களே, வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்க தான் போறோம், கலையோட அப்பா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ இவ்வளோதான் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே அடங்கி போச்சு. டெய்லி யூஸ் பண்றது, பிரைடல் அந்த மாதிரி நான் எங்க போனாலும் இந்த இந்த இவ்வளோதான் மேக்கப். வெறும் என்ன சொல்றது, மாய்ஸ்சரைசர், அப்புறம் பேஸு, அதாவது ப்ரைமரு, நெக்ஸ்ட் வந்து பேன் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போடுறது ஐ ஷேடோ, ஐலைனரு, காஜல், மஸ்காரா, அப்புறம் லிப்ஸ்டிக்கு. ஸோ இவ்வளோதான் ஃபேஸ்க்கெல்லாம் இவ்வளோதான் மேக்கப். இதுதான் நான் எங்கே போனாலும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு நல்ல பிராண்டில் நம்ம வந்து வாங்கிட்டோம், நமக்கு வந்து செட் ஆகுற மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சரி. அது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து ஒரு 6 மந்த்தாவது, 6 மந்த் இல்லை 3 மந்த்தாவது வரும். அதிகமாக மேக்கப் போடுறவங்களுக்கு அந்த மாதிரி, ரேரா மேக்கப் போடுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்து, சாரி 6 மந்த்து டு 1 இயர் வரைக்கும் வந்து நமக்கு மேக்கப் ப்ராடக்ட் வந்து இருக்கும். நம்ம ஒன்ஸ் வாங்குறோம், இப்ப கடையில வந்து ஒன்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, கலை டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நம்ம கடையில போய் ஒன்ஸ் வாங்குறோம், மேக்கப் பொருள் ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிடுங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா அதான் ஒரு 6 மந்த் டு 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. வாங்குறத வந்து உருப்படியா வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறத விட கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வந்து, அதாவது பிராண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோக்கல் குவாலிட்டி, கம்மியான குவாலிட்டில எல்லாம் இருக்கு, பிரைஸ்ல எல்லாம் இருக்கு. நம்ம அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம், அதான் ஒன்ஸ் தானே வாங்குறோம், ஸோ அதனால கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்தே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், இதே கடைசி வரைக்கும் யூஸ் இது காலி ஆகுற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திரும்பி திரும்பி நம்ம ப்ராடக்ட் இது நல்லா இல்லை, இது இதாயிடுச்சு, இது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறத விட, அடியே வாங்குறத விட ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது பெட்ரு. நான் வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோதான். ஆனால் இது வாங்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 கிட்ட பே பண்ணேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 மேலே தான். 1000 ஒரு காஜல், ஆனால் காஜல்லாம் கம்மி தான். இப்போ காஜல் வாங்குறோம், கண்மை வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு 600. மேக்கப் பண்ணணும், மேக்கப் வந்து போடணும், அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். மற்ற எல்லாருக்குமேலாம் நான் சொல்லலை. நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்குறது, எப்படி வாங்குறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கி அப்படியே வச்சுட்டு அது எக்ஸ்பைரி ஆகி அதுக்கப்புறம் போட்டால் அது நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஆகுது. அதனால் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாமே எக்ஸ்பைரி டேட் ஆகுறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுங்க, 6 மந்த்க்குள்ளே இதை முடிச்சிடணும், 1 இயர்க்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு வாங்கணும். ஒரு சிலருக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லாக்மி ப்ராடக்ட். அதாவது இந்த லோகோவை பார்க்காதீங்க, இது வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ். இது இந்த பாக்ஸ் நீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸ்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன். வாங்குற ப்ராடக்ட் நெக்ஸ்ட் டைம் போய் கேட்டா கிடைக்காது. ஏன்னா அது வந்து போயிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் அவங்க வந்து நியூ லான்ச் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து, ஆனால் இந்த மாதிரி நான் போன வாட்டி வாங்கினேன், ஸோ அந்த மாதிரியே எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் அவங்களும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து எனக்கு அது எப்படி சொல்றது, மேக்கப் போட்டு விட்டு அது வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படி பார்த்துட்டு தான் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து
வந்து ரொம்ப நிதானமாக வாங்கினேன். ஏதோ வாங்குறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் வந்து அப்படியே எடுத்து போடல. எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிலாம் பார்த்துட்டு தான் நான் அந்த ப்ராடக்டே நான் வாங்கினேன் அப்படின்றது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுவே வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன். இன்றைக்கும் வந்து இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாவாசை. ஸோ அதனால நான் வந்து அங்கே போகணும். சரி அம்மா போட்டு விட்றேம்மா. மெயினாக வந்து நான் அங்கே போகணும், அதனால கிளம்பிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து மேக்கப் எனக்கு மட்டும் இல்லாமல் கலையரசிக்குமா கலையரசிக்கும் வந்து இன்னைக்கு வந்து மேக்கப் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த அம்மா தான் அந்த அம்மா. ஸோ வந்து இன்னைக்கு இவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் கோயிலுக்கு. ஸோ இன்னைக்கு அந்த அம்மாவோட காஸ்டியூமும் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விசேஷமான நாள் இல்லையா, வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே கேட்காதீங்க, ஏன் பாப்பாவுக்கு வந்து இப்போ போய் மேக்கப்லாம் பண்ணி விட்றீங்க, இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. டெய்லி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுதான், தப்பு அது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். இப்போலேருந்தே உங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பழக்கம் பண்ணாதான் வளர வளர வந்து இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சில குழந்தைங்களுக்குலாம் அப்படியே வெறும் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு அமைச்சிட்டாங்களா. இன்னைக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து முகத்தில் ஒரு லட்சணமே இருக்க மாட்டேங்குது. நிறைய குழந்தைங்கன்னு இல்லை, அதான் அந்த குழந்தையிலேருந்து நம்ம பழக்கம் பண்ணாதான் வரும். அவங்க வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ட்ராவல் பண்ணி ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், ஒரு பஸ்ஸில் ஒரு பொதுவாக எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஹேர் வயர் ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே வராங்க. அது முகத்தில் ஒரு கலையே இல்லை. ஏதாவது ஒரு பொட்டு பூ கூட வைக்கிறது இல்லை. பூ கூட விடுங்க, பூ வந்து நம்ம இஷ்டப்பட்டா வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொட்டு வைக்கிறது இல்லை, கையில் வளையல் போடுறது இல்லை, செயின் கூட போட மாட்டேங்கிறாங்க. கம்பல் குட்டியாக ஒரு கம்பல் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் எப்படின்னே தெரியல. கொஞ்சோண்டு எப்படி சொல்லுறது, நிறைய மேக்கப் கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பொட்டு, ஒரு லிப்ஸ்டிக்கு, ஏதோ ஒரு லைட்டாக வைக்கலாம். அது வந்து முகத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நமக்கு நம்மளே வந்து தெம்பாக இருக்க மாதிரியும் இருக்கும். நம்ம பேச நம்ம கண்ணாடி பார்க்கும்போது டல்லாக வச்சுட்டு பார்த்தா நமக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால வந்து நம்ம இப்போலேருந்தே வந்து அவங்களே ரசிக்கிற மாதிரி அழகுபடுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சரி வாங்க பார்க்கலாம். கலை, உனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் தானே கலை? அவங்க சொல்லிடு, அவங்களுக்குலாம் பிடிக்குமா மேக்கப் போட்டு? வாங்கிட்டாருன்னு சொல்லு, மேக்கப் பிடிக்கும்னு. மேக்கப் பிடிக்கும்னு சொல்லு, வாங்கிட்டாரு. ப்ரைமர் போட்டுக்கலாம். சொல்ல மாட்டேங்கம்மா. எங்க போறோம்? கடைக்கு இல்ல, அப்பாவை பார்க்க போறோம். இப்ப நம்ம எங்க போறோம்? அப்பாவை பார்க்க போறோம், கோவிலுக்கு போக போறோம். எங்களுக்கு வழி தெரியாது, அதனால மேப் கிட்ட நம்ம வந்து வழி கேட்கலாமா? அப்ப நீங்களும் சொல்லுங்க, மேப் 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 சொல்லு கலை. மேப் 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 மேப். நான் தான் அது. இப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் மேக்கப் போடக்கூடாது, இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்றீங்களே. நம்ம வந்து பெண் குழந்தைய வாங்கி பெற்றுக்கிறதே இந்த மாதிரி மேக்கப் போட்டு அழகு பார்க்கறது தான் குழந்தைங்கள பெற்றுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம மேக்கப்பே போடக்கூடாதுன்னா எப்படி அது போட முடியாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? எனக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா மேக்கப் போட்டு விடணும், அழகா அப்படியே அழகு ரசிக்கணும், அந்த மாதிரிலாம் ஆசை. பெண்கள்னாவே அழகு. ஸோ அதுவும் நமக்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது அதை எவ்வளோ அழகாக பார்த்துக்கணும் நம்ம சொல்லுங்க.
இப்போ வந்து நம்ம அதான் சொன்னனே, நம்ம எந்த அளவுக்கு அழகு படுத்தி குழந்தைங்கள பார்க்கணும். அவங்களுக்குள்ள எப்பவுமே பெண் குழந்தை வச்சிருக்க எல்லாருமே வந்து குழந்தைங்கள நல்லா அழகு பண்ணி பாருங்க, அவங்கள வந்து ரசிங்க குழந்தைங்கள. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு போடுற மாதிரி தான் நான் பாப்பாவுக்கு போடுவேன். ஆனால் அதிகமாக போட மாட்டேன், லைட்டாக போடுவேன். ஸோ போட்டுக்கலாம். ஸோ பெண்கள்னாவே அழகு இல்லையா, அந்த அழகுக்கு கொஞ்சம் அழகு கூட்டி இன்னும் அவங்கள அழகாக காட்டணும். இது ஒன்றும் மேக்கப் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பான ஒரு இதுவும் இல்லை. இதே வந்து ஊர்க்காரங்க கிராமத்துக்காரங்க பார்க்குறாங்கன்னா உண்மையாகவே வந்து தப்பாக தான் பேசுவாங்க. இன்னும் அவங்க வந்து வெளியே வரல போல். நானே வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப நான் எப்போவுமே வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நான் மேக்கப் பண்ணுவேன். ஆனால் நம்ம டிக்டாக்ல கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி மேக்கப் போட்டு தானே ஆகணும். அப்படி மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்னோட ஹஸ்பண்ட் கலையரசன் வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்லாம் வாங்கி கொடுப்பாங்க, போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேக்கப் பண்ண நீங்கள் எப்பவும் போல எதுவும் மாற்றிக்காத சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் கிரேட்டு. என்னை வந்து எதுவுமே வந்து அழுத்தம் கொடுக்கல, எனக்கு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னா எதுவுமே சொல்லல. ஆனால் அவரை வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு நிகராக வந்து நான் யாரையுமே வைக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குமே தவிர மற்றபடி வந்து நீ மேக்கப்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி காஸ்டியூம் போடக்கூடாது, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ சாரீ தான் கட்டணும், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எனக்கு இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்கிட்ட சொன்னதே கிடையாது. நீ எப்போவுமே நீ நீட்டாக தான் இருப்ப, அதே மாதிரி கண்டினியூ பண்ண. நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ண, யார் தப்பாக வந்து ஆக்வர்டாக இருக்க மாதிரிலாம் நீ ட்ரெஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் எப்பவும் போல இரு, தப்பாக பண்ணால் நான் உனக்கு எடுத்து சொல்லலாம், நீ நல்லா தானே இருக்க, இதில் என்ன இருக்குது. அதனால வந்து இந்த கிராமத்துக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டாவே, அதுவும் ஒரு சென்னை பொண்ணு மேக்கப் போட்டால் அவள் வந்து இப்படி இருப்பா, அவள் வந்து அப்படி இருப்பா. நான் கேட்குறேன், மேக்கப் போட்டவங்கலாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னா மேக்கப் போடாதவங்கலாம் ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பாங்களா, ரொம்ப அப்படியே படித்தாண்டாத பத்தினியாக இருப்பாங்களா நான் கேட்குறேன். மேக்கப் போட்டவெல்லாம் வந்து அப்படியும் கிடையாது, மேக்கப் போடாதவெல்லாம் ரொம்ப நல்லவளும் கிடையாது. அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்கு, அவங்கவுங்க வளர்ப்பு பொறுத்து இருக்கு, அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்து இருக்கு. இஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது, அவங்க வாழ்க்கையை வந்து வழி நடத்துது. அவங்களோட எண்ணங்களும் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எண்ணம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்ம சிந்தனை கரெக்டாக இருந்துச்சு, நம்ம இப்படி தான் இருக்கணும்னும் போது நம்ம அப்படி தான் போகும். ஸோ நான் வந்து இப்படி தான் ஃப்யூச்சர், நான் வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மலாம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்துட்டுருக்கோம். எப்போவுமே நம்ம வந்து பாதை வந்து தவறுனதே கிடையாது, மாறினதே கிடையாது. ஐலைனர் வச்சுக்கலாம். வச்சுக்கிறேன். பாரு பாப்பா கழுத்துல வந்து செயின் இல்லைன்னு கேட்காதீங்க. இவளுக்கு வந்து இது வந்து 6வது செயின். ஒவ்வொரு செயின் என்ன பண்றான்னா இந்த பல்ல வச்சு கடிச்சு வந்து கட் பண்ணிடுறா. எல்லாமே இவளுக்கு வந்து வளையல் பேங்கல் கூட வந்து வெள்ளி தான், வெள்ளி. இது வந்து இதுவும் வந்து சில்வரு, கொலுசு, அப்புறம் செயின், இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அவளுக்கு சில்வரில் தான் நான் போட்டு விடுவேன். ஏன்னா பசங்க வந்து உடச்சிடுவாங்க நம்ம நார்மலாக, அது வந்து ரிஸ்க்கு. இந்த கண்ணாடி வளையல் ஒரு நாள் வந்து போடலாம், நம்ம ஒரு நாளில் வந்து போட்டாலும் கண் பார்வையிலே இருக்கணும் பாப்பாங்களுக்கு. ஏன்னா அது வந்து கையில் குத்தி உள்ளே பிசு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்க இல்லையா, அதனால வந்துட்டு கண்ணாடி வளையெல்லாம் வந்து நம்ம போடுறோன்னா பார்த்து போடணும். நான் வந்து எப்போவுமே வந்து இதுதான் சில்வர் வளையல் தான். நான் ஒன்ஸ் வாங்கிட்டேன்னா அது பாட்டுன்னு கிடக்கும். என்ன மிஞ்சி போனால் நெளிய தான் செய்யும், அவ்வளோதான். இல்லை கொலுசு போட்டால் முத்தெல்லாம் கொட்டதான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து எந்த அடியும் படக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். குழந்தைங்கனாவே துருத்துருன்னு தான் இருப்பாங்க. நம்ம அம்மா தான், நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ
ஸோ லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். கட் ஆயிடுச்சா? ஓகே, நல்லா இருக்காங்க. செயின் வந்து எல்லாத்தையும் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. பாப்பா கழுத்துல வந்து செயின் இல்லாம இருக்கிறது. நம்ம போயிட்டு வாங்கணும், டைமே கிடைக்க மாட்டேங்குது கடைக்கு போறதுக்கு. ஸோ செயின் வாங்கிடலாம். என்ன பட்டு செயின் வேணுமா உனக்கு? அப்பாட்ட கேட்கலாமா செயின்? இல்லை அம்மா தான் வாங்கி கொடுப்பானு உனக்கு கடைக்கு கூட்டு போய்? அப்பா வரமாட்டாங்களா? கடைக்கு வரமாட்டாங்க. ஐலைனர் உனக்கு நான் சரியாவே போடல கலை. ஓகேவா? இந்த கண்ணில் பாரு, நான் தூரமாக இருக்குதுனால கண்ணை மூடு. கண்ணில் சரியாவே போடலம்மா. எந்த ப்ராடக்ட் கிடைச்சாலுமே அது வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது நான் மறந்துடணும். அந்த ப்ராடக்டை வந்து நான் மறந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க. லிப்ஸ்டிக் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக போட்டுப்பாங்க. கண்மையெல்லாம் கீழே தரையிலலாம் வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டைம் வாங்கின என் காஜலே வந்து காணும். அதாவது இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த காஜல். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் வந்து நல்லா மேக்கப் போட்டுப்பாங்க. நம்ம பழகி இருக்கோம்ல, அதனால. இது போட்டுக்கிறியா கையில் நெயில் பாலிஷு? ஒன் சைடு மட்டும், லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் இந்த பக்கம். திரும்பிங்க, ஃபேஸ் அங்கே பார்த்து திரும்பிங்க. மா கொஞ்சம் தண்ணி கொடுமா. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து நெயில் பாலிஷ் போடக்கூடாது தான். நான் சொன்ன மாதிரி ரெகுலராக தான் போடக்கூடாது, தவிர எப்பயாவது போடலாம் கண்டிப்பாக. அவன் வந்து ரெகுலராக. அதே மாதிரி இது ரைட் ஹேண்டு, அது லெஃப்ட் ஹேண்டு. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் தான் போட்டிருக்கேன். இப்படி போட்டால் அழகாக இருப்பா. ஆனால் நம்ம இப்போ போட போகிறது இல்லை. அவளுக்கு அழகாக இருக்காது. அப்படி பார்க்கும்போது கிட்ட அழகு பிள்ளை, அழகு பிள்ளை, செல்ல பிள்ளை. இது கலை அம்மாவோட பட்டு. இது தங்க குட்டி இல்லைம்மா, நீ அம்மாவோட பட்டு தானே டி என் பட்டு. அவ்வளோதான். இங்கே வீட்டு தேவதை வந்து ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆகிட்டே கடை. ஓகேவா? சூப்பராக மேக்கப் பிடிச்சிருக்கு அவனுக்கு. சரியா? பாய் பாய் சொல்லிடு எல்லாருக்கும். அங்கே அங்கே பாய். பிளேன் கிஸ். என்னம்மா திடீர்னு அம்மா கொஞ்சிறீங்க? என்னம்மா அம்மாவை கொஞ்சிறீங்க? தண்ணி கொண்டு வா. ரொம்ப பாசக்கார புள்ளைங்க.